தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சம்சாரம் ஒரு பெரிய சாகரம் என்றாலும் அந்த சாகரத்தில் புகுந்து குளிக்காதவர்களே இல்லை. அப்படி புகுபவர்களில் அலைகளால் மோதுண்டு சாகரத்திலேயே அமிழ்ந்து விடுகிறவர்கள்தான் அனந்தம். ஏதோ ஒரு சிலரே அந்த சாகரத்தில் நீந்தவும் முக்குளித்து வெளியே வரவும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த சாகரத்தை கடத்தலோ மிக மிக அருமை. அதற்கு தக்கதொரு தோணி வேண்டும். தோணியை வலிக்க நல்ல வலுவான துடுப்பு வேண்டும். இப்படியெல்லாம் சென்றாலும் சாகரத்திலே பாறைகள் வேற மறைந்திருக்கும், கடும் புயல் வேற அடிக்கும். இதையெல்லாம் வெற்றி கண்டு வாழ்வின் பேறு பெறுவதற்கு துணையாய் இருப்பது இறை உணர்வு. அந்த இறை உணர்வில் லயித்து இறை வழிபாட்டில் திளைப்பவர்களே மனிதரில் தலையாய மனிதர். இப்படியெல்லாம் விரித்து சொல்வது நான் அல்ல, சமய குறவரில் நல்ல பழுத்த அனுபவம் உடையவரான அப்பரடிகளே சொல்லியிருக்கிறார். மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் பொழுது மதன் என்னும் பாறை தாக்கி மறியும் பொழுது அறிய ஒண்ணாது உனை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. ஆம், இது மட்டுமா அவர் கூறியிருக்கிறார்? இந்த பிறவி பிணியை தீர்க்க நமக்கு வெறும் பக்தி மட்டும் போதாது, தவமும் தேவை. நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளில் இருந்து விலகி அந்த பரம்பொருளையே நினைத்து வாழ வழிகாட்ட ஒரு குருநாதர் வேண்டும். நல்ல குரு அமைந்துவிட்டால் வாழ்க்கை அர்த்தப்படும். வாழ்க்கையை குருவுக்கு முன் குருவுக்கு பின் என்று பிரித்துவிடும் அளவுக்கு மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட சத்குருநாதன் நம் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். அப்படி ஒரு குரு அமையவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? உடனடியாக இந்த காணொளியில் நான் குறிப்பிடும் தலத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். மனப்பக்குவம் ஏற்படும். நல்ல குருவும் உங்களை தேடி வருவார். ஆம், கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு மேற்கே சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது திருத்துறையூர் தலம். அதாவது பன்ருட்டி புதுப்பேட்டை அரசூர் சாலையில் சென்று தொடர்ந்து கரும்பூர் சாலையில் திரும்பி சிறிது தூரம் சென்றால் இந்த திருத்துறையூரை அடையலாம். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேனே, திருத்துறையூர் என்ற பெயரை பூகோள வரைபடத்தில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அந்த தலம் தற்பொழுது திருத்தலூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குதான் பாஸ்கர கஷேத்திரம், ஞான சக்தி பீடம் என்றெல்லாம் வழங்கப்படும் திருத்துறையூர் சிஷ்ட குருநாதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இத்தலத்து அன்னைக்கு சிவலோக நாயகி என்பது திருநாமம். சுந்தரருக்கு அவர் விரும்பியபடி தவநெறி போதனையே வரமாக கிடைத்த தலம். மேற்கு பார்த்த சிவாலயம், விசாலமான பிரகாரம், அருள்மிகு பக்தவச்சல பெருமாள், தேவியருடன் அருளும் முருகப்பெருமான், பாலமுருகன், சூரியலிங்கம், நடராஜ பெருமான், சூரிய தேவன், நவகிரகங்கள், பைரவர், நால்வர் பெருமக்கள் ஆகியோரையும் இந்த தலத்தில் தரிசிக்கலாம். ஆலயத்தின் கருவறையில் எழிலுற காட்சி தருகிறார் சிஷ்ட குருநாதேஸ்வரர். வட்ட வடிவ ஆவுடையார் கொண்ட கம்பீரமான சிவலிங்க திருமேனி. துறையூர்நாதர் தவநெறி ஆளுடையார் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. இவரை வணங்கி வழிபட்டுவிட்டு கருவறையை வலம் வந்தால் கோஷ்ட மூர்த்தங்களாக துர்க்கை, பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர் ஆகியோரையும் தரிசிக்கலாம். இந்த பிள்ளையார் இறைவனுக்கும் சுந்தரருக்கும் நடைபெற்ற அருள் விளையாடலில் சாட்சி திருக்கோலம் கொண்டு சாட்சி விநாயகர் என்ற பெயரையும் ஏற்றிருக்கிறார். ஆலயத்தின் மூலவர் முன்மண்டபம் தாண்டி உள்வாயில் வழியே சென்றால் அன்னையின் சந்நிதியை அடையலாம். வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்கிறாள் அன்னை சிவலோக நாயகி. நாரதர், வசிஷ்டர், அகத்தியர் போன்ற மகா முனிவர்களும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமனும் திருத்துறையூரில் வந்து வழிபட்டதாக ஆலயத்தின் ஸ்தல புராணம் கூறுகிறது. இது சூரிய தலம் என்பதால் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 5 முதல் 10ஆம் தேதி வரை சூரிய கதிர்கள் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகளில் வந்து பணிகின்றது. இந்த ஊர் தீர்த்தத்தின் பெயர் கூட சூரிய தீர்த்தம்தான். சூரியனுடைய அருளை வேண்டுவோரும் தத்தம் தமது பெயர்களில் சூரியனின் பெயர் அமைய பெற்றவர்களும் சிம்மராசி லக்னக்காரர்களும் 1ஆம் எண் ஆதிக்கம் பெற்ற அன்பர்களும் இங்கே வந்து வழிபட்டால் அனைத்து நன்மைகளையும் பெறுவார்கள் என்று கூறுகிறது புராணங்கள். இது மட்டுமன்றி இந்த ஊர் சுந்தரருக்கு தவநெறி போதனை வழங்கிட இறைவனே குருவாக அமர்ந்த தலம் என்பதால் இங்கே வழிபடுவோருக்கு குரு அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சுந்தரருக்கு இறைவன் அருள் வழங்கிய அந்த வரலாறும் மிக மிக ரசமானது. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவெண்ணைநல்லூரிலிருந்து இந்த தலத்திற்கு வருகிறார். அப்பொழுது தென்பெண்ணையாறு குறுக்கிடவே கரையில் இருந்தே சிவபெருமானை வேண்டி பதிகம் பாடுகிறார்.
அந்த நேரத்தில் வயதான தம்பதியர் உருவில் வந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் சுந்தரரை படகில் ஏற்றிக்கொண்டு மறுகரைக்கு அழைத்து வந்தனர். கரையில் இறங்கிய பிறகு இறைவன் சுந்தரர் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகிறார். சுந்தரர் சுற்றிலும் தேடி பார்க்கிறார். ஆனாலும் வயதான தம்பதியை அங்கு காணவில்லை. அப்பொழுது நீங்கள் தேடுபவர் மேலே இருக்கிறார் என்று அசரீரி வாக்கு கேட்க சுந்தரர் மேலே பார்த்த பொழுது சிவபெருமானும் தேவியும் ரிஷப வாகனத்தில் திருக்காட்சி கொடுத்திருக்கிறார்கள். சுந்தரர் இறைவனை வணங்கி தமக்கு உபதேசம் செய்யும்படி அப்பொழுது கூறியிருக்கிறார். சிவபெருமானும் சுந்தரருக்கு குரு வடிவில் எழுந்தருளி தவ நெறி உபதேசம் செய்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் இத்தலத்து இறைவனுக்கு தவநெறி ஆளுடையார் சிஷ்ட குருநாதேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. சந்தான குரவர்களில் ஒருவரான அருள் நந்தி சிவாச்சாரியார் அவதரித்ததும் இந்த தலத்தில்தான். இவர் இயற்றிய சிவஞான சித்தியார், இருபா 20 ஆகிய நூல்கள் சைவ சாத்திரங்கள் என்று சொல்லப்படும் 14 நூல்களில் அடங்குகிறது. மகிமை பெற்ற அருள்நந்தி சிவாச்சாரியாரின் முக்தி தலம் கூட இதுதான். இப்படி சிவனருளோடு சூரிய பலமும் குரு பலமும் ஒருங்கே கிடைக்கும் அற்புதமான திருத்தலம் இது. ஞாயிற்றுக்கிழமைகளில் குடும்பத்துடன் சென்று சிஷ்ட குருநாதேஸ்வரருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்குங்கள். அம்பாள் சிவலோக நாயகியை தரிசித்து நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள். கூடவே சூரியலிங்கத்தையும் தரிசித்து பாருங்கள். சூரிய தேவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவன் அருளால் உங்கள் குடும்பம் தழைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு சிவாலயங்களுள் 15வது தலமாக திகழும் இந்த ஆலயம் தினசரி காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.